ஒரு 10,000 ரூபாய்க்கு கிடைக்கிற ஸ்மார்ட் போன்லயே ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ஆனா இங்க வெறும் நமக்கு மொபைல் போன் சப்போர்ட் பண்றது 18 வாட்ஸ், ஆனா பாக்ஸ்ல நமக்கு வெறும் Hey guys, welcome back to our channel. நான் உங்க நீ ஃப்ரம் ஃபேக்கர் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ரெட்மி ரீசெண்டாக லான்ச் பண்ண ரெட்மி 10 அப்படிங்கிற இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு 11,000 ரூபாயிலிருந்து 13,000 ரூபாய்க்கு வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உண்மையிலே இந்த ப்ரைஸ் கொடுத்து நீங்கள் வாங்கலாமா, யாருக்கு வந்து ஒர்த்தாக இருக்கும், யாருக்கு வந்து ஒர்த்தாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டான ஒரு ஸ்பெக்ஸ் ரிவ்யூ தான் பார்க்க வரோம். நாட் ஹேண்ட்ஸ் அண்ட் வீடியோ, என் கையில் மொபைல் ஃபோன் இல்லை, பட் ஸ்டில் வந்து உங்களோட சப்போர்ட் எனக்கு தொடர்ந்து கிடைச்சுன்னா நமக்கு வந்து மொபைல் ஃபோன் எல்லாமே கொடுப்பாங்க, நம்மளும் வந்து நம்மளோட ஜெனின் ரிவ்யூ கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ மறக்காம வீடியோக்குள்ள போகிற முன்னாடி கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க இந்த ரெட்மி 10 பிரிச்சு மெஞ்சிடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டிசைன் அண்ட் டிஸ்பிளே. ஸோ டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பிளாஸ்டிக் பாடி தான், பிளாஸ்டிக் பில் தான். ஸோ டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது பெரிய அளவு நம்ம சொல்லணும் அப்படிங்கிற எதுவுமே இல்லை. நார்மலாக ஒரு 10,000 பட்ஜெட்டில் இருக்கிற ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு என்ன பில்ட் குவாலிட்டி, என்ன ஒரு டிசைன் கிடைக்குமோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பட் அந்த கேமரா மாடியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அங்கங்கே ட்ராக் பண்ணி இந்த போக்கோ சீரிஸில் கொடுக்குற மாதிரி அந்த கேமரா மாடியில் கொஞ்சம் டிஃபரெண்டாக பண்ணியிருக்காங்க. அண்ட் அதில் வந்து நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இருக்குது, பேக் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தான். ஓகேங்க, ரியர்லாம் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைனில் வந்து அந்த அளவுக்கு பெருசாக ஒன்றும் சொல்கிற அளவுக்கு இல்லை. ஒரு 10,000 பட்ஜெட்டில் பிளாஸ்டிக் பில் தான் கொடுப்பாங்க, பிளாஸ்டிக் பாடி தான். ஸோ 10,000 பட்ஜெட்டில் எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. பட் டிஸ்பிளே அப்படின்னு வரும்போது எக்கச்சக்க விஷயங்கள் நீங்கள் வந்து கவனிக்க வேண்டியது இருக்கு. ஓகேங்களா? ஸோ டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது நோட் சீரிஸ்ல, ரெட்மி சீரிஸ்லேயே வந்துட்டு இது வரைக்கும் அவங்க யூஸ் பண்ண ஒரு பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 6.71 இன்ச்சஸ் கொண்ட ஒரு எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ எல்சிடி டிஸ்பிளே தான் ப்ரோ, என்ன ரெசல்யூஷன் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பிராண்டே இதுக்கு வந்து ஆன்சர் வைக்கல. அண்ட் நீங்கள் அவங்களோட எல்லா அஃபிஷியல் வெப்சைட்ஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, செல்லிங் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட், நீங்கள் எங்களுமே செக் பண்ணி பார்த்துக்கலாம், எங்கேயுமே வந்து இது என்ன ரெசல்யூஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷனே பண்ண மாட்டாங்க. ஏன்னா மென்ஷன் பண்ணால் நம்ம தான் உஷாராயிரும்ல, நம்ம தான் வாங்க மாட்டோம்ல. அதையும் தாண்டி நீங்கள் தேடி தேடி போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஆப் ரெடியாக இருக்கும். ஏன்னா அங்கே இருக்கிறது வெறும் HD பிளஸ் ரெசல்யூஷன் தான். ஸோ ஒரு 10,000 ரூபாய் பட்ஜெட்டில் இப்போ இருக்க நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. பட் எதனால இங்கே வந்து HD பிளஸ் ரெசல்யூஷன் கொடுத்துருங்க அப்படின்னு தெரியல. இங்கே கொடுத்துருக்க ப்ராசஸர் வந்து ஃபுல் HD பிளஸ் சப்போர்ட் பண்ணாதா ப்ரோ, ஒரு அதனால அப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே கொடுத்துருக்கிற ஸ்னாப்டிராகன் 680 ப்ராசஸர் வந்து ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷன் வந்து சப்போர்ட் பண்ணுது. ஃபுல் HD பிளஸ் 90 Hz சப்போர்ட் பண்ணுது. பட் இவங்க ஜஸ்ட் வந்து HD பிளஸ் ரெசல்யூஷன் டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணிருக்காங்க, ஸ்டாண்டர்டான 60 Hz டிஸ்பிளே. ஓகேங்களா? அண்ட் இதுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் வேற கொடுத்துருக்காங்க, கார்னிங் கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன். பட் அது என்ன ப்ரொடெக்ஷன் அப்படின்னு அவங்க எதுவுமே சொல்ல. கார்னிங் கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன், அது வந்து எந்த நம்பரு, கார்னிங் கொரில்லா கிளாஸ் 3 4 எதுவுமே சொல்லல, ஜஸ்ட் வந்து கார்னிங் கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டில் வந்து ஒரு ஒர்த்தான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஃபுல் HD பிளஸ் கொடுத்துருக்கணும், பட் கொடுக்கல. எதுனால அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக தெரியல. ப்ராசஸர் சப்போர்ட் பண்ணுது, எல்லாமே சப்போர்ட் பண்ணும், பட் இவங்க கொடுக்கல. இந்த HD பிளஸ் ரெசல்யூஷன் நமக்கு வைட் ஒன் L1 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ HD பிளஸில் எதுக்கு வைட் ஒன் L1 சப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. HD பிளஸே ஓரளவு முக்கியம் தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ அதே வந்து நமக்கு வைட் ஒன் L1 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, அது வந்து ஃபுல் HD பிளஸை வந்து மேட்ச் பண்ணுறதுக்கு. பட் இதை வந்து அவங்க வெளிப்படையாகவே சொல்லலாம். எல்லா இ-காமர்ஸ் வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெசல்யூஷன் என்ன ரெசல்யூஷன் கொடுத்துங்க அப்படிங்கிறத அவங்க எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. லான்ச் ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கூட இதை பற்றி ஒரு வார்த்தை பேசலை. எல்லாத்தையும் வந்து பிளாக் பஸ்டர் டிஸ்பிளே அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. என்ன பிளாக் பஸ்டர், என்ன டிஸ்பிளே அப்படிங்கிறது எனக்கு தெரியல. போன ஜென்ரேஷன் வந்து கண்டிப்பாக இது மிகப்பெரிய ஒரு ட்ராப் தாங்க. சரி, டிஸ்பிளே தான் நமக்கு ஓரளவு கொஞ்சம் மொக்கையாக கொடுத்துருக்காங்க, பட் பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ப்ராசஸர் என்ன ப்ரோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்னாப்டிராகனோட 680 அப்படிங்கிற இந்த 4G சிப் வந்து கொடுத்துருக்காங்க. 6 nm ஆர்கிடெக்சரில் ப்ராசஸ் பண்ண ஒரு சிப் இது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நமக்கு கோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு ஆக்டோகோர் ப்ராசஸர் தான், 8 கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. 4 2.4 GHz Cryo 865 கோல்ட் கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அகைன் வந்து ஒரு 4 1.8 GHz Cryo 265 சில்வர் கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெண்டுமே வந்து கார்டெக்ஸ் A73 அண்ட் A53 ஆர்கிடெக்சர் பில்ட் பண்ண ஒரு சிப் தான் இது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து நமக்கு 4x4 அப்படின்னு கொடுத்துருக்கறனால உங்களுக்கு வந்து பவர் எஃபிஷியண்டாகவும் இருக்கும், உங்களுக்கு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸும் ஓரளவு டீசெண்டாக தான் இருக்கும். ஸோ GPU அப்படின்னு பார்க்கும்போது Adreno 610 GPU கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பட்ஜெட்டுக்கு உண்மையிலே ஒரு ஒர்த்தான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் டெஃபினட்டாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் எந்த ஒரு குறையும் சொல்கிற மாதிரி இருக்காது. அண்ட் ஸ்டோரேஜ் டைப் அப்படின்னு பார்க்கும்போது UFS 2.2 ஸ்டோரேஜ் டைப் கொடுத்துருக்காங்க. UFS 2.1 கொடுக்காத வரைக்கும் ஓகே தான். ஸோ உங்களுக்கு ஸ்டோரேஜ் டைப்பும் ஓரளவு பிரிட்டி ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா 3.0 3.1 போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த வேலை கம்பேர் பண்ணும்போது ஓகே 2.2 வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ப்ராசஸர் வைஸில் பார்க்கும்போது இந்த பட்ஜெட் வந்து ஒரு ஒர்த்தான ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா தான் இருக்கும், பட் ரொம்ப ஹெவி யூசேஜ் பண்ணுறவங்க, ரொம்ப ஹெவி கேமிங் பண்ணுறவங்களுக்குலாம் டெஃபினட்டாக செட் ஆகுது. ஒரு மாடர்ன் யூசேஜ், ஒரு நார்மலான ஒரு கேஷ் யூசேஜ் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஒர்த்தான ப்ராசஸர் தான்.
அண்ட் கேமராஸ் அப்படி நம்ம பார்க்கும்போது பேக்கில் நமக்கு 4 கேமராஸ் இருக்கிற மாதிரி தெரியும், பட் 2 கேமராஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, டுவல் கேமரா செட்டப் தான். 50 மெகாபிக்சல் பிரைமரி சென்சார் அண்ட் 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ டெப்த்துக்கு பதிலாக அந்த 2 மெகாபிக்சல் மேக்ரோ கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் இந்த க்ளோஸ் அப் ஷாட்ஸ்லாம் அதிகமாக எடுப்பாங்க டெப்த்தை விட. ஸோ ஒரு 2 மெகாபிக்சல் மேக்ரோ டெடிகேட்டட் மேக்ரோ கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நல்லா தான் இருந்திருக்கும். பட் மேபி மெயின் சென்சரே நமக்கு வந்து ஓரளவு மேக்ரோ டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அதனால மேக்ரோ கட் பண்ணி டெப்த்து கொடுத்துருக்கான வாய்ப்பு இருக்குது. பட் பார்த்தீங்கன்னா கேமரா செட்டப் இவ்வளோ தாங்க. ப்ராசஸர்னால 1080p 60 fps வரை சப்போர்ட் பண்ண முடியும். பட் இவங்க மொபைல் ஃபோனில் எவ்வளோ வீடியோ ரெசல்யூஷன் மேக்ஸிமம் ரெசல்யூஷன் வந்து எவ்வளோ வரை எனபிள் பண்ணி கொடுக்க போகிறாங்க அப்படிங்க நமக்கு தெரியல. யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். சப்போஸ் யாராவது வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஓகேங்களா, அண்ட் ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்க்கும்போது 5 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. எப்படி 5 மெகாபிக்சல் எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா? அதுவும் 11,000 13,000 நார்மலாக ஒரு 10,000 பட்ஜெட்டில் இருக்க ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இவங்க பிராண்ட்ஸ்லேயே வந்துட்டு 8 மெகாபிக்சல் 13 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா அப்படின்னு கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆல்ரெடி நிறைய மொபைல் ஃபோன்ஸ் இருக்குது. பட் இங்கே எதுக்கு வெறும் 5 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக தெரியல. இதுக்கு மேலே ஒன்றும் பேச விரும்புகிறாங்க. இதுக்கு மேலே என்ன சொல்கிறது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அவ்வளோதான், खत्म, बाय बाय, टाटा, गुड बाय, गया. அண்ட் சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்க்கும்போது அவுட் ஆஃப் த பாக்ஸ் MIUI 13 தான் வருது. பட் பேஸ்ட் ஆன் Android 11 தான். ஓகேங்களா, ஸோ Android 12 ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி மிட்ரேஞ்ச் மொபைல் ஃபோன்ஸில் அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக தெரியல. கொடுத்தாங்கன்னா நல்லா தான் இருக்கும். அண்ட் பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு பார்க்கும்போது எக்கச்சக்க விஷயங்கள் நீங்கள் வந்து நோட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. வா, வேற லெவல்ப்பா. ஒரு 11,000 வேற லெவல் பேட்டரி கெப்பாசிட்டி, பேட்டரி மில்லியம்லாம் நமக்கு அதிகமாக கொடுத்துருக்காங்க. பேட்டரி லைஃப்ல எக்ஸலண்ட்டாக தான் இருக்கும். ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் பேட்டரி லைஃப் கண்டிப்பாக எக்ஸலண்ட்டாக தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதில் எந்த ஒரு குறையுமே இல்லை. நான் எதுவுமே சொல்ல விரும்பல. ஓகே, ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்போ எப்படி கொடுத்துருக்காங்க? சார்ஜர் நமக்கு பாக்ஸ்ல வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. மற்ற பிராண்ட்ஸ் நமக்கு சார்ஜரே கொடுக்கறது இல்லை, பட் இவங்க கொடுத்துருக்காங்க. பட் இங்கே மெயின் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் சப்போர்ட் பண்ணுறது 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங். பட் பாக்ஸில் வருது பார்த்தீங்கன்னா 10 வாட்ஸ்க்கான நார்மல் அடாப்டர். ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்டில் 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒரு நல்ல பேட்டரி கெப்பாசிட்டி தான். பட் சார்ஜிங் அப்படி நம்ம வரும்போது கண்டிப்பாக அந்த 18 வாட்ஸை வந்து பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்கணும். பண்ணாங்கன்னா மட்டும்தான் இவங்க ப்ரைஸ் பண்ணியிருக்க இந்த ப்ரைஸ் ஒரு 11,000 4+ 64GB RAM வந்து 11,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ்க்கு ஒர்த் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ என்னதான் வந்து இவங்க வந்து கண்டிப்பாக எந்த ஒரு ரீசனுமே சொல்ல முடியாது. ஸ்னாப்ட்ராகன் 680 ப்ராசஸர் கொடுத்துருக்கோம், ஸோ உங்களுக்கு ப்ரைஸ் கவுண்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து அடாப்டர் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா 680 அப்படிங்கிற இந்த ப்ராசஸர் வந்து அவ்வளோ பெரிய ப்ராசஸர்லாம் இல்லை. ஏன்னா நார்மலாக ஸ்னாப்ட்ராகன் 675 இதே ரெட்மி நோட் 7 நினைக்கிறேன், நோட் 7 ப்ரோ அந்த சீரீஸில் வந்துட்டு வெறும் 8,500 9,000 விற்றுக்கிட்டு இருந்தாங்க ஏர்லி டேஸில். ஓகேவா, ஸோ அந்த மொபைல் ஃபோன் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்குது. பட் அந்த டைமில் 18 வாட்ஸ் சப்போர்ட்டு சார்ஜிங் அதெல்லாம் சேர்த்து அந்த சிப்செட் அப்போவே விற்றுக்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா சார்ஜிங் எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி ரீசன் சொன்னாங்கன்னா கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஸோ சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது, பட் சார்ஜர் இல்லை. ஓகேங்களா, நார்மல் அடாப்டர் தான் கொடுத்துருக்காங்க. 18 வாட்ஸ் அடாப்டர் நீங்கள் தான் வாங்கணும். அண்ட் நார்மல் அடாப்டர் யூஸ் பண்ணி நீங்கள் 6000 mAh பேட்டரி சார்ஜ் பண்ணிங்கன்னா எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிற நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ சார்ஜர் 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸில் இல்லை அப்படிங்கிற ஒரு மேஜர் நெகட்டிவ் தான். அண்ட் டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் HD+ டிஸ்பிளே தான். ஸோ இதுவும் கண்டிப்பாக ஒரு நெகட்டிவ் தான். ஸோ இந்த ரெண்டும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக இது ஒரு பிரச்சனை தான். பிரச்சனை இல்லைன்னா ஓகே தான். அண்ட் ப்ரைஸிங் அப்படின்னு பார்க்கும்போது 2 RAM வேரியன்ட்ல வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 4+64 அண்ட் வந்து 6+120 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக இந்த 4+64 மேக்ஸிமம் நிறைய யூசர்ஸ்க்கு வந்து காணாது தான். ஓகேங்களா, 6+120 வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ 4+64 வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 11,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. 10,999 வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. 6+120 வந்து 13,000 12,999 வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து HDFC கிரெடிட் கார்டா டெபிட் கார்டு என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு கார்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து 1000 rupeesல டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு அது இருந்துச்சுன்னா 11,000 செல்ல நீங்கள் 10,000 வாங்க முடியும். 13,000 செல்ல வந்து உங்களால் 12,000 வாங்க முடியும். ஓகேங்களா, ஸோ 10,000 12,000 அப்படிங்கிறது வந்து நமக்கு சின்ன அமௌண்ட்லாம் கிடையாது. பட் இந்த வகையில் ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் இன்க்ளூட் பண்ணல, HD+ டிஸ்பிளே இல்லை அப்படிங்க, ஃபுல் HD+ டிஸ்பிளே இல்லை, HD+ தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறலாம் வந்து கண்டிப்பாக ஒரு நெகட்டிவ் தான், ட்ராபேக் தான் இந்த மொபைல் ஃபோனுக்கு. ஸோ நீங்கள் இந்த மொபைல் ஃபோன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ரெட்மி மேலே உங்களுக்கு இருக்கக்கூடிய
தாட்ஸ் எல்லாத்தையும் மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ டெஃபினட்டாக உங்களுக்கு நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மொபைல் ஃபோன் பற்றின கொஞ்சம் அவேர்னஸும் உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விட்டுருங்க இந்த வீடியோவை. ஸோ இந்த வீடியோ டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க. கூட இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளோட FT ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணிக்கோங்க. நான் அடுத்தது போடுற எல்லா வீடியோஸுமே நீங்கள் மிஸ் பண்ண பார்த்துருக்கலாம். ஸோ see you next video. Till உங்களுக்கு நிவின் சுவரடா. Bye.